விஜய் வந்து அவங்க தாத்தா பாட்டியை விட்டுட்டு வந்து மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாரு. தாத்தா பாட்டி மனசு வருத்தப்படுறாங்க. பாட்டி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக விஜய் வந்துடுவான். அந்த சாரதா விஜய் எல்லாம் அங்கே இருக்கவே விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. துரத்தி விடுவான் பாருங்கள், இங்கே வருவான் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சாரதா வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து துரத்தி விடுவாளா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு தாத்தா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து மனசு வந்து மாறுறாங்க. விஜய் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் பொண்ணுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சாரதா வந்து விஜய் வந்து ஏற்றுக்கிறாங்க. அடுத்து வந்து அங்கே இருக்க வந்து ரூமில் வந்து விஜயும் காவேரியும் குடி வைக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாகவும் அன்யோன்யமாகவும் இருக்கிறத பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் வந்து அவங்க தாத்தா பாட்டியை விட்டுட்டு வந்ததும் அதே மாதிரி சொத்து சுகத்தை விட்டுட்டு வந்து காவேரி வந்து மனசு வருத்தப்படுறாங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், எனக்காக நீங்கள் எல்லாரையும் விட்டுட்டு வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, எனக்கு சொத்து சுகமோ இல்லை, எல்லாமே வந்து எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் என் தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்தது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க. அவங்கள விட்டுட்டு வந்தது மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருக்கே தவிர மற்றபடி பணம் காசில் எனக்கு முக்கியம் இல்லை காவேரி. எனக்கு நீயும் நம்ம குழந்தையும் தான் முக்கியம். நம்ம குழந்தை கூட இருக்க ஒவ்வொரு நொடியும் நான் சந்தோஷத்தை அவ்வளோ உணர்றேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அம்மா அப்பா அன்பு கிடைச்சதே இல்லை. தாத்தா பாட்டி தான் எனக்கு எல்லா அம்மா வந்து வளர்த்துருக்காங்க. அதனால தான் அவங்கள விட்டு பிரிகிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக என் பாட்டி எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பாங்க, என்னை தேடி வருவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. இப்போ பாட்டி வருவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. தாத்தாவும் பாட்டியும், பார்த்தீங்களா இந்த விஜய் வரவே வரல, விஜய் எப்படியும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் அவன் வரவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அப்போவே சொன்னேன்ல, விஜய் வந்து பிடிவாதக்காரன், அவன் நீ பண்ண விஷயத்த அவனால் ஏற்றுக்கவே முடியல, அதனால தான் இவ்வளோ நாள் உன் மேலே கோவமாக இருக்கான், ஆஃபீஸ் கூட அவன் வரல தெரியுமா அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்க்கல, விஜயோட கோபம் கண்டிப்பாக தீர்ந்துடும் நான் நினச்சேன். ஏன் அந்த காவேரியோட குடும்பம் கூட விஜய் உதாசனப்படுத்துவாங்கன்னு நினச்சேன். ஆனால் காவேரியும் வந்து விஜயும் சேர்ந்து வந்து அங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேங்க. எனக்கு ஒன்றுமே புரியலங்க, ஏங்க விஜய் இப்படி பண்ணுறா அப்படின்னு. இவ்வளோ நாள் வாழாத இருந்தவனை வந்து அந்த சாரதா வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தா வாழ விடாமல், இப்போ நீ தொல்லை பண்ணுற, இதை பார்த்துன்னு தான் வேலைக்கே ஆகாது, இவங்க யாரும் நம்மளை வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காவேரி கூட போய் வாழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து என் பேரனை என்னையும் பிரிச்சுட்டியா, இப்போ உனக்கு நிம்மதி தானே, அவனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. சரிங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. எந்த மூஞ்சி வச்சுன்னு போய் பார்க்க சொல்கிற, வேறு வழி இல்லைங்க, விஜய் வரணுன்னா நம்ம போய் தானே ஆகணும், வேறு வழி இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு. ஐயோ இவங்க 2 பேரும் விஜயை கூட்டிகிட்டு வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே, கூட்டின்னு வராத அளவுக்கு ஏதாவது பேசி வந்து வேறு மாதிரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சித்தப்பா வந்து, அவன் நீங்கள் போனாலும் அசிங்க தான் படுத்த போகிறான், எதுக்காக தேவையில்லாமல் போய்க்கிறேன் அப்படின்னு. என் பேரனை பற்றி எங்களுக்கு தெரியும், என் பேரன் இக்காரனை கூடும் எங்களை விட்டு தர மாட்டான், அவன் தானே அன்றைக்கி வீட்டை விட்டு போனால் நாங்கள் அப்படியே விட்டுருவோமா, நாங்கள் போய் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவோம், விஜய் எங்கள் கூட கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இதை பார்த்தா வந்து விஜயோட சித்தப்பா செமையாக அன்பரசு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, தாத்தா பாட்டி வந்தோன்னே ஓடி வந்து விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அமைதியாக இருக்காரு. விஜயோட வந்து அப்படியே வந்து லைட்டாக பனின்னு போட்டுக்கிட்டு அப்படியே விஜய் அழுக்காக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைனாங்க. ஒன்றும் இல்லை, வீடை க்ளீன் பண்ணிட்டு வந்தோம் நானும் காவேரி, அவ்வளோதான் தாத்தா அப்படின்றாங்க. அந்த சின்ன ரூமில் இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. தாத்தா கிட்ட மட்டும் வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுகிறாரு. ஆனால் பாட்டி கிட்டே பேச மாட்டேங்கிறாரு. அதனால் பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாட்டி வந்து விஜய் கிட்டே, ஏன்டா என்கிட்ட பேச மாட்டியா விஜய் அப்படின்னு அமைதியாக இருக்காரு. என் மேலே இன்னும் கோவம் தேரலையா உனக்கு விஜய், ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற, இந்த சின்ன ரூமில் வந்து பாடணும்னு உனக்கு நான் தலையெடுத்தாடா, உனக்கு அரண்மனை மாதிரி வீடு இருக்கும்போது ஏன்டா இங்கே வந்து கஷ்டப்படணும், இப்போவே கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. அதுக்கும் வந்து இங்கே பாருங்கள் தாத்தா, நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, முதல்ல கிளம்புங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு. ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிற, இந்த தாத்தா விட்டு ஒரு நாள் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. தாத்தாவோட கையை பிடிச்சி, சாரி தாத்தா எனக்கு ஒரு வழி தெரியல, நான் வந்தால் காவேரியோடு தான் வருவேன்னு உங்களுக்கே தெரியும்ல, என்னை மட்டும் வந்து பாட்டி கூப்பிட்ரு, இல்லைடா அவளையும் தான் அப்படின்னு. இல்லை தாத்தா அவங்க மனசார கூப்பிடலன்னு இப்போவும் எனக்கு புரியுது அப்படின்றாரு. உடனே வந்து சாரதா பார்த்துட்டு கேட்குறாங்க, சாரதா உனக்கே இது நல்லா இருக்கா, இப்படி வந்து என் பேரனை என்கிட்ட பிரிச்சுட்டியே அப்படின்றாங்க. நான் பிரிச்சேனா, என்னம்மா சொல்கிறீங்க, நான் எதுக்கு பிரிக்கணும், உங்கள் பேரன் தான் நான் காவேரிக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி என் வீட்டில் மட்டும் உங்கள் பேரன் கிடையாது, அவர் தனியாக தான் இருக்கார், வேணா நீங்களே பார்த்துங்க, என் வீட்டில் ஒன்றும் கிடையாது அவர் அப்படின்றாங்க. அவரும் அவர் பொண்டாட்டியும் தனியாக தான் வாழ்கிறாங்க, நீங்கள் வேணா தேவையில்லாமல் என்னெல்லாம் குறை சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு இதே வேலை தானே சாரதா, எப்போ பார்த்தா நம்மளை குறை சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. சரிம்மா உங்களை பற்றி நான் எந்த குறையும் சொல்லலை, என் பேரனை என் கூட அனுப்பிச்சிடுங்க, இங்கே பாருங்கள் உங்கள் பேரனை நீங்கள் கூப்பிடுங்க, அவர் வந்தாருன்னா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி, என்ன பண்ண தெரியாமல்.